கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்திரப்பதிவு துறையை சுற்றி புதிய சர்ச்சை வெடித்துள்ளது. மாவட்டம் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள வால் போஸ்டர்கள் அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்களிடையிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அந்த போஸ்டர்களில் கன்னியாகுமரி மாவட்ட உதவி பதிவுத்துறை அதிகாரி சண்முக சுந்தரி மற்றும் கொட்டாரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பணியாற்றியதாக கூறப்படும் மோகன்குமார் ஆகியோர் மீது ஊழல் மற்றும் லஞ்சம் தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழக அரசு மற்றும் முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கன்னியாகுமரி மாவட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று போஸ்டர்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் லஞ்சம் வாங்குவதாகவும் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுவதாகவும் கூறி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த வால் போஸ்டர்கள் மாவட்டம் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளதால் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு விவாதங்கள் எழுந்துள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ விசாரணை அல்லது நடவடிக்கை குறித்து இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் இந்த சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்னைக்கு பத்திரப்பதிவு சட்டம் பிரிவு 22A படி அனுமதி இல்லாத வீட்டு மனைகளை பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்குது. ஆனால் அதே மற்ற விவசாய நிலங்களுக்கோ மற்ற நிலங்களுக்கோ இது பொருந்தாது. இது சம்மந்தமாக உயர்நீதிமன்றம் பல வழிமுறைகளை கொடுத்துருக்கு. இந்த 22A ரொம்ப குளறுபடியான ஒரு சட்டம். இதை பற்றி என்ன மாதிரி பத்திரங்களை பதிவு பண்ணலாம், என்ன மாதிரி பத்திரங்களை பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சார்பதிவாளர்களுக்கும் தெரியலை, பதிவாளர்களுக்கும் தெரியலை. நாளைக்கு ஒரு சட்டத்தை ஒரு சர்க்குலர் மூலமாக அங்கேருந்து ஐஜி அனுப்புகிறாரு. இவங்க அதை ஃபாலோ பண்ணுறேங்கிற பேரில் பொதுமக்கள்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக இந்த 22A பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. முறையாக பதிவு செய்யக்கூடிய ஒரு பத்திரத்தை கூட இது 22A வருது, அதனால் இதை பதிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு, ரெண்டாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சார்பதிவாளர் அலுவலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய புரோக்கர்கள், பத்திரப்பதிவு அலுவலகம் நடத்திட்டு இருக்கக்கூடிய புரோக்கர்கள், இவங்களுக்கு உரிமமும் கிடையாது, இவங்க வழக்கறிஞராகவும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரிப்பட்ட புரோக்கர்களை ரெண்டாவது தொடர்பு கொண்டு இந்த புரோக்கர்கள் மறுபடி இந்த மாதிரி நிராகரிக்கப்பட்ட பத்திரம் யார் கொண்டு வந்தாங்களோ அவங்கள கொண்டு போய் தொடர்பு கொண்டு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட், கிட்டத்தட்ட ஒரு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 1 லட்சம் வரைக்கும் அந்த சார்பதிவாளர்கள் வாங்கிட்டு தான் பத்திரத்தை பதிவு பண்ணுறாங்க. உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் இருக்குது. 22A படி என்னென்ன மாதிரி பத்திரங்களை ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இவங்க சின்ன அளவில் உள்ள ஒரு இடம்னாலே ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இது பெரிய நிலப்பரப்புலாம் கிடையாது, ஒரு சின்ன பகுதி. ஆனால் ஜனத்தொகை அதிகம். இங்கே 33 அடியில் ரோடு போட்டு இதெல்லாம் பிளாட்டெலாம் அடிக்க முடியாது. 25 சென்ட் வச்சுருக்கவங்க 33 அடி ரோடை போட்டோம்னா அப்புறம் மீதி இடம் எங்கே இருக்கும்? அப்போ ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. 2 சென்ட் 3 சென்ட் பதியணும்னா என்ன மாதிரி இதில் தளர்வுகள் இருக்குது, அதுக்கு ஒரு அஃபிடவிட் போட்டு ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த உயர்நீதிமன்ற உத்தரவுகளை இந்த சார்பதிவாளர்கள் சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி அசல் ஆவணங்கள் இல்லைனாலும் பத்திரப்பதிவு பண்ணலான்னு சொல்லி உயர்நீதிமன்ற உத்தரவு வந்தாச்சு. ஆனால் இருந்தாலும் பாமர மக்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தணும், பணம் பிடுங்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி பத்திரங்களை இவங்க பதிவு பண்ணுறதும் கிடையாது. மக்களை ஒரு வெறுமனே அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. முழுக்க ஒவ்வொரு பத்திரத்துக்கும் எல்லாராலையும் ஹைகோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு வர முடியாது, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி. ஆனால் இங்கே இதை ஒரு சாதகமாக பயன்படுத்திட்டு 1 லட்சம் ரூபா, ஒரு சென்ட்டுக்கு 50,000 1 லட்சம் கொடுத்தா தான் பத்திரம் பதிய முடியுங்கிற ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய போலி ஆவண எழுத்தர்கள், கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய 25 ஆவண எழுத்தர்களில் வெறும் 8 பேருக்கு தான் உரிமை இருக்குது. மீதி இருக்கவங்க அவ்வளோ ஒருமே புரோக்கர்கள். இந்த புரோக்கர்கள் சார்பதிவாளர்களுக்கு அடிமை வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பத்திரங்களை கையெழுத்தை விற்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தங்களுடைய கையெழுத்துக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா வாங்கிட்டு கேவலமாக அவங்க கையெழுத்தையும் சீலையும் இந்த மாதிரிப்பட்ட புரோக்கர்களுக்கு ஒரு சில வழக்கறிஞர்கள் விற்றுறாங்க. அந்த கையெழுத்த பிரதியை வச்சுக்கிட்டு இவங்க பத்திரமா போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லா பத்திரத்திலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கலர் ஜெராக்ஸ் எடுத்து அந்த பத்திரத்துக்கூட வச்சுட்டு இது அந்த மக்களையும் ஏமாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி. நாளைக்கு இந்த மாதிரி பத்திரங்கள் வழக்கு சம்மந்தமாக நீதிமன்றத்துக்கு ஏதாவது போச்சுன்னா இதில் இருக்கிறது கலர் ஜெராக்ஸ், வழக்கறிஞரோட உண்மையான கையெழுத்து கிடையாது. அப்படிங்கும் போது அந்த பத்திரமே செல்லாமல் போவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் அந்த சார்பதிவாளர்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பத்திரங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த போலி புரோக்கர்கள், உரிமம் இல்லாதவங்க, ஆவணத்தை பற்றியே தெரியாதவங்க பதிவு பண்ணக்கூடிய இந்த பத்திரங்கள்னால ஏகப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த சார்பதிவாளர்களோட பணத்தாசை தான் காரணம். இப்போ முறைப்படி 22A அப்படின்னு அதை சொல்கிறத அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி சின்ன சின்ன இடங்களையும் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலை முறையாக ஃபாலோ பண்ணி அதுங்க உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி பத்திரப்பதிவு தொடர்ந்து எல்லா சார்பதிவாளர்களையும் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறத வலியுறுத்தி நாங்கள் இன்னைக்கு பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சார்பாக
உண்ணாவிரதம் இருக்கிறதா முடிவு பண்ணி அனுமதி கேட்டிருந்தோம். காவல்துறை அனுமதி மறுத்துட்டாங்க. சட்டப்படி ஒரு விஷயம் நடக்கணும், சார்பதி மக்கள் நன்மைக்காக சட்டப்படியான ஒரு அணுகுமுறையை நாங்கள் கையில் எடுத்து நாங்கள் வந்திருக்கோம். அதனால் சட்டப்படி போலீஸாரை அனுமதி மறுத்ததுனால அவங்களுக்கு மரியாதை கொடுத்து உண்ணாவிரதம் நிச்சயமாக இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நான் கடைபிடிக்க தான் போகிறேன். என்னோட கடைபிடிக்கிறவங்களும் கண்டிப்பாக உண்ணாவிரதம் இருப்போம். ஆனால் இந்த இடத்த தவிர்த்துட்டு நாங்கள் உண்ணாவிரதத்தை ஃபாலோ பண்ண போகிறோம். வருங்காலங்களில் எந்த நடவடிக்கையும் இல்லைன்னா திரும்ப மறுபடி கண்டிப்பாக உயர்நீதிமன்ற உத்தரவோட இதே இடத்துல மாபெரும் உண்ணாவிரதம் கண்டிப்பாக மக்கள் சார்பாக நடக்கும். இதுக்கான ஒரு நல்ல முடிவு வரது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடருங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி. கணினி பதிவு வந்திருக்குல்ல, இப்போ ஆமாம், கணினி பதிவு வந்தபோது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா இல்லையா? பதிவு பண்ணாதானே பாதுகாப்பு. இவங்க தான் பதிவே பண்ண மாட்டாங்களே. டிராஃப்ட் கொண்டு வான்னு சொல்லுவாங்க முதல்ல பொதுமக்கள்கிட்ட. டிராஃப்ட் கொண்டு போகிறவங்க கிட்ட டிராஃப்டை பார்த்துட்டு நான் இடத்த பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த இடத்த பார்த்துட்டு பதிவு பண்ணணும்னா நீ போய் வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கம்பாங்க, ஈஓட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கம்பா. இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா போய் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. என்னைக்கு அந்த பொதுமக்கள் அவங்க எதிர்பார்க்குற சென்ட்டுக்கு அந்த 50,000 1 லட்சத்தை கொடுக்காங்களோ அன்னைக்கு தான் பத்திரப்பதிவு நடக்கும். அது வரைக்கும் பத்திரப்பதிவு நடக்காது. இது ஒரு அரசு ஆணை. அது அந்த அரசு ஆணையை ஓவர்லுக் பண்ணி செய்யாமல் இருக்க முடியுமா? அரசாணை இல்லை, உயர்நீதிமன்ற உத்தரவு 22A படி ஏன்னு சொல்லி நீங்கள் இந்தந்த மாதிரி நிலங்களை நீங்கள் பதிவு மறுக்கக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்குது. அஃபிடவிட் வாங்கிட்டு நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணுங்கன்னு. ஆனால் அதையே கண்டுக்காம தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இது சார்பதிவாளர் பதிவுத்துறை தமிழ்நாட்டில் ஒரு தனி உலகம். முன்னாடி காவல்துறை தான் லஞ்சம் வாங்குற ஒரு தொழில் இதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓவை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. காவல்துறையிலலாம் லஞ்சம் வாங்குறவங்கலாம் அவ்வளோ ஒன்றும் இருந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியலை. இன்னைக்கு பத்திரப்பதிவில் லஞ்சம் வாங்காத ஆளே கிடையாது. அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, ஒப்பந்த ஊழியர்களாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு நீங்கள் என் கூட சாயங்காலம் வரைக்கும் நின்னீங்கன்னா உள்ள என்னால் பைசா கொடுத்து காட்ட முடியும். நான் ஆள் அனுப்பி நான் கொடுத்து காட்டுறேன். அவ்வளவு ஒப்பந்த பணியாளர் இருக்காங்க, அவ்வளோ வரம் பணம் வாங்குறாங்க. இவங்களோட ரெக்கமெண்டில் தான் சார்பதிவாளர் பத்திரம் பதிவு பண்ணுறாரு. அவங்களுக்கு சேவம் பண்ணாதான் பத்திரப்பதிவு நடக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இங்கே இருக்கு. அண்மையில் தமிழ்நாட்டில் எல்லா பத்திரப்பதிவு துறைகளாகவும் ஆய்வு செய்யப்பட்டது. அந்த ஆய்வில் இந்த பத்திரப்பதிவு துறை மாட்டி. ஆமாம், அங்கே இருந்தால் பணம் எடுத்தாங்க. எவ்வளோ எடுத்தாங்க எனக்கு தொகை சரியாக தெரியலை. ஆனால் இங்கே இருந்தால் இது எடுத்தாங்க. இங்கே இப்போ எடுத்தது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அப்ரோஸ்ன்ற ஒரு சார்பதிவாளர் லஞ்ச ஒழிப்பு துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு. வரிசையாக நிறைய லஞ்ச ஒழிப்பு வழக்குகள் இங்கே உள்ள இந்த இங்கே இருக்க சார்பதிவாளர் மேலே பதிவு பண்ணியிருக்காங்க.